கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் பல தரப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த விதங்களில் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்விதமாக தேவன் வெளிப்படுகிறவராக காணப்படுகிறார். இந்த வசனத்தில் 4 விதமான மக்களை பார்க்கிறோம். 4 விதமான மக்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உங்கள் சூழ்நிலைகளுக்கு போதுமானவராய் ஆண்டவர் காணப்படுகின்றார். இந்த வேதவசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் ஏழைக்கு பலனாக இருக்கிறாராம். இன்றைக்கும் வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தாங்கக்கூடிய பலன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இதை எப்படி நான் கடந்து செல்வேன் என்று அங்கலாய்க்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆண்டவர் யார்? அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை கொண்டு செய்ய வேண்டியவைகளையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதான இடங்களையும் கடந்து செல்லவும் செய்யவும் கர்த்தர் உங்களுக்கு பலனாக வெளிப்படுகிறவராயிருக்கிறார். ஆகவே தான் தாவீது ராஜா என் பலனாகிய கர்த்தாவே என்று அவரை பார்த்து கூப்பிடுகிறார். நாமும் ஆண்டவர் நம்முடைய பலன் என்பதை விசுவாசிப்பது நமக்கு ஆசீர்வாதம். 2வது சொல்லுகிறார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிறாராம். வாழ்க்கையில் நெருக்கங்களை அனுபவிக்கிறீர்களா? அந்த நெருக்கத்தின் காலத்தில் ஆண்டவர் திடனாக இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி விசாலத்தில் வருகிறது வரைக்கும் அவர் உங்களுக்கு திடனாக இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அடுத்து வாசிக்கிறோம், அவர் பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமானவர். அப்படியானால் எத்தனை விதமான போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் மனிதர்கள் கொண்டு வந்தாலும் அந்த பெருவெள்ளங்கள் நம்மை அழித்து விடாதபடி, அந்த பெருவெள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடாதபடி அதற்கு நாம் அடைக்கலம் புகுகின்ற ஒரு அடைக்கல பட்டணமாக அவர் வெளிப்படுகிறவராக காணப்படுகிறார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தால் எந்த பெருவெள்ளமும் நம்மை சேதப்படுத்த முடியாது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நமக்கு அடைக்கலமான கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பைபிளில் வாசிக்கிறோம், அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் வெயில்கள், சோதனைகள், பாடுகள் இவைகளெல்லாம் நம்மேல் அடிக்கையிலே அவர் நிழலாக இருக்கிறார். சோதனையை சகிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறார். சோதனையை தாண்டி செல்ல பலன் தருகிறார். சோதனையிலே நம்மை நிறுத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சோதனை காலமாகிய வெயிலுக்கு நிழலாக இருக்கிறதான தேவன். இந்த காலை நேரம் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கர்த்தர் அப்படியே போதுமானவராய் வெளிப்படுகிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். போதுமான கர்த்தர் போதுமான வழிகளிலே உங்களை நடத்துவார். இந்த காலை நேரம் நாம் ஜெபிப்போமா? எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவராக வெளிப்படுகின்ற எங்கள் தேவனே, இந்த காலை நேரம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்தாலும், எந்த சூழ்நிலைகளின் வழியாக நாங்கள் கடந்து போனாலும் அந்தந்த இடத்திற்கு நீர் எப்படி வெளிப்பட வேண்டுமோ அப்படி வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றித்தாரும் கிருபை கூட இருப்பதாக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.